வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பிரீமியர் ப்ரோக்கான இன்னொரு ஃப்ரீ பிளக்கின் பார்க்க போறோம். இதோட நேமு மோஷன் ப்ரோ அப்படிங்கிறது தான் இதோட நேமு. இது எப்படி டவுன்லோட் பண்றது, எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். போன வீடியோல ஸ்டைல் கலெக்ஷன் அப்படிங்கிறத நெறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. அந்த ஸ்டைல் கலெக்ஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. அப்படி இல்லன்னா, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க Photoshopல அத யூஸ் பண்ணிக்கிடுங்க. நம்ம ஃபிலிம் இம்பாக்ட்ட இன்ஸ்டால் பண்ணோம். அது இன்ஸ்டால் பண்ணயும் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருச்சு. ஆனா இந்த மோஷன் ப்ரோ அப்படிங்கிறது அப்படி கிடையாது. இதில பிளக்கின் தனியா, ப்ரீசெட் தனியா இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு குழப்பமே இல்லாம தெளிவா எப்படி பண்றதுங்கிறத சொல்றேன். நீங்க பார்த்து அத இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க. இப்ப நம்ம குரோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்க போறோம். குரோம் பேஜ்ல போயிட்டு மோஷன் ப்ரோ அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம்? சர்ச் பண்றோம். ஃபர்ஸ்ட்டு பிளக்கின் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போயிட்டு பிளக்கின கிளிக் பண்றோம். பிளக்கின நம்ம கிளிக் பண்ணிட்டு, இதில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2 இருக்கும். 1 கிரியேட்டிவ் கிளவுட் அதாவது ஒரிஜினல் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கிரியேட்டிவ் கிளவுட்லாம் யூஸ் பண்றீங்கன்னா, அங்க போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லன்னா இந்த மேனுவல் இன்ஸ்டால் அப்படிங்கிறது. இப்ப நம்ம மேனுவலா தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். அத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இத கிளிக் பண்ணிட்டு, நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். இப்ப எனக்கு டவுன்லோட் ஆகுது. முக்கியமா இத எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டவுன்லோட் பண்ணிட்டு, இது சிப் ஃபைல்ல இருக்கும். அத எக்ஸெப்ட் ஹெர் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஒரு ஃபோல்டரா வரும். அந்த ஃபோல்டர என்ன பண்ணணும், புரோகிராம் ஃபைல்ஸ் உள்ள 86ல காமன் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில அடோப்ல சிஇபி அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்கு உள்ள நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அப்படிங்கிறத கீழ ஒரு வீடியோவாவும் காமிச்சிருக்காங்க. நீங்க இது மூலமாவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம், இத போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டோம். இன்ஸ்டால் பண்ண போறோம். இது எனக்கு பார்த்தீங்கன்னா, சிப் ஃபைல்ல இருக்கு. இப்ப எனக்கு இந்த எக்ஸெட்கர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதில காட்டவே இல்ல. இந்த எக்ஸெட்கர் அப்படிங்கிறது காட்டல அப்படின்னா, இந்த 7 ஷிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த 7 ஷிப்ப நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த எக்ஸெட்கர் காட்டலனா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், இது வழியா போய் எக்ஸெட் ஃபைல் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி எக்ஸெட் ஃபைல் அப்படிங்கிறது விழுந்துரும். இப்ப இந்த ஃபோல்டர நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பி அப்படிங்கிறத குடுத்துட்டு, லோக்கல் டிஸ்க் சில புரோகிராம் ஃபைல்ஸ் 86 இது உள்ள போயிட்டு, காமன் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா, இது உள்ள அடோபின்னு இருக்கும். இதில சிஇபி இது உள்ள எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு பாருங்க. இது உள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும். இப்ப நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் வி குடுக்குறேன். கன்டின்யூ குடுத்துடுறேன். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், அங்க காப்பி பண்ணத அப்படியே பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம குளோஸ் பண்ணிடலாம். இதில போயிட்டு பிரீமியர் ப்ரோ 2025 இருக்கு. 2024ம் இருக்கு. சரிங்களா? 2024 வேணா ஓப்பன் பண்ணிக்கலாமா? அத ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். 2க்குமே ஒர்க் ஆகும். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணணும். ஒரு ஸ்டெப் பேக் வாங்க. பேக் வந்துட்டு, இதில ஃப்ரீ மோஷன் ப்ரோ ப்ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாரி ஆப்ஷன் வந்துரும். நம்ம பிரீமியர் ப்ரோக்கு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். அதனால பிரீமியர் ப்ரோவ கிளிக் பண்ணிட்டு, இங்க உங்களுக்கு அமவுண்ட் பே பண்ண சொன்னோம். இதில பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃப்ரீயா இருக்கக்கூடியது தான் நான் டவுன்லோட் பண்ண போறேன். அதனால $0 வச்சுட்டு, ஆட் சாட். இதில இந்த ஃப்ரீ லிங்க் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இத நான் என்ன பண்றேன், கிளிக் பண்ணிட்டு, ஆட் சாட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இத கிளிக் பண்ணதும் நமக்கு இந்த மாரி வந்துரும். இதில நான் என்னோட மெயில் ஐடி டைப் அடிச்சு வச்சிருக்கேன். உங்களுடைய மெயில் ஐடிய டைப் அடிச்சுட்டு, கெட் அப்படிங்கிறத ஒரு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இதில பர்ச்சேசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுந்துரும். இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அத கெட் அப்படிங்கிறத குடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நம்மளுடைய மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் பார்த்தீங்கன்னா வரும். அந்த மெயில்ல ஆக்டிவேஷன் கோட் பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. இப்ப நான் கிளிக் பண்ணதும் நல்லா பாருங்க. அடுத்த பேஜ் எனக்கு வந்துருச்சு. முக்கியமா மெயில் ஐடி நீங்க என்டர் பண்ணணும். இதில பார்த்தீங்கன்னா, லைசென்ஸ் பார்த்தீங்கன்னா குடுத்துட்டாங்க. இந்த லைசென்ஸ பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணிக்கணும், காப்பி பண்ணிக்கணும். அப்புறம் பேக்கேஜ் அப்படின்னு ஒண்ணு சொன்னேன் பார்த்தீங்களா, அத டவுன்லோட் பண்றதுக்கு ஆப்ஷன். இங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு, ஓப்பன் நியூ டேப் அப்படின்னு குடுக்குறேன். இப்போ இது நமக்கு என்னென்ன பேக்கேஜ்லாம் இருக்கோ, அது எல்லாமே நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆகும். சரிங்களா? இது டவுன்லோட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டேட்டா அதிகமா பிடிக்கும். நீங்க இன்டர்நெட் மொபைல் இன்டர்நெட் வச்சு டவுன்லோட் பண்றீங்கன்னா, அன்லிமிட்டட் இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ அப்படி இல்லன்னா, நீங்க ப்ரௌசிங் சென்டர் அப்படி இல்லன்னா, உங்களுடைய மொபைலுக்கு ஈஸி பண்ணிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லோட் ஆகுது. வெயிட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில இருக்கிறது எல்லாமே பேக்கேஜ் தான். இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இத டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட ஜிபி பாருங்க. இது 1.1 ஜிபி இருக்கு. 1.6, 1.28 இந்த மாரி இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிர்றேன். இத ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, டவுன்லோட் வரும். ஸ்டாண்டர்ட் டவுன்லோட் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது டவுன்லோடு கீழ ஆகுது பாருங்களேன். டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சுரும். கம்ப்ளீட் ஆனதும் உங்களுக்கு உங்களுடைய டவுன்லோட் அப்படிங்கிற பேஜுக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்துரும். நான் ஆல்ரெடி இந்த ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிர்றேன். இப்போ நம்ம பிரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிட்டு, அந்த பேக்கேஜ் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ டவுன்லோட் பண்ண பேக்கேஜ். இத எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம்.
மக்களே நான் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை இதுவும் புரியல அப்படின்னா, நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுடைய அந்த கமெண்ட்ட பார்த்துட்டு, உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கேத்த மாரி நான் மென்ஷன் பண்றேன். இப்ப நம்ம இத ஓப்பன் பண்ணியாச்சு. விண்டோஸ் போயிட்டு இதில பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மோஷன் ப்ரோ இந்த எக்ஸ்டென்ஷன் போனோம் அப்படின்னா, மோஷன் ப்ரோ அப்படிங்கிறது இருக்கும். அத ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ மோஷன் ப்ரோ அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல வந்துடுச்சு. இப்போ நீங்க இந்த பிளக்கின வந்து ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இதிலே இன்ஸ்டாலிங் பேக்கேஜ் அப்படின்னு காட்டுதாங்களா? இதில நம்ம என்ன பண்ண போறோம், இன்ஸ்டாலிங் பேக்கேஜ கிளிக் பண்றோம். செலக்ட் பேக்கேஜ். செலக்ட் பேக்கேஜ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம இங்கேருந்து டவுன்லோட் பண்றோம் பார்த்தீங்களா? இதுதான் செலக்ட் பேக்கேஜ். இப்போ நான் என்ன பண்றேன், இதில பிரீமியர் ப்ரோ போயிட்டு செலக்ட் பேக்கேஜ கிளிக் பண்றேன். என்னுடைய டிஸ்க்ல வச்சிருக்கேன். நான் அத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என்னோட பிளக்கின் எல்லாத்தையுமே நான் வச்சிருக்கேன். இத நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒண்ணொண்ணா இன்ஸ்டால் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு இது இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. டாப்ல இருக்கு பாருங்களேன். இத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓப்பன் அப்படின்னு குடுக்குறேன். இப்ப நீங்க கவனமா பாருங்க. இங்க நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இது இன்ஸ்டால் ஆகி சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சா, இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதிலயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆடியோ தனியா குடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டிரான்சாக்ஷனு இது எல்லாம் தனித்தனியா பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாவே சவுண்டு எஸ்எஃப்எக்ஸ். அதாவது இந்த ப்ரீசெட் வந்து சவுண்ட் எஃபெக்ட். திரும்ப நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றதுக்கு மேல இந்த லோகோவ கிளிக் பண்றோம். செலக்ட் பேக்கேஜ் போறோம். செகண்ட்ல இருக்கக்கூடிய இது என்னது பேசிக் டிரான்சாக்ஷன் சரிங்களா? இப்ப இத ஓப்பன் குடுக்குறோம். அடுத்த பேக்கேஜ் நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகுது. இப்ப நமக்கு இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆனதும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதில இருக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் ஃபைல் எல்லாம் உள்ள வந்துரும். இந்த மாரி இதில இருக்க எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தாராளமா இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சாம்பிளுக்காக 2 இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கோட் கேட்குதா? கோடுக்கு என்ன பண்ணணும்? நம்மகிட்ட ஆல்ரெடி இங்க கோடு இருக்கா? காப்பி பண்ணணும். இந்த கோடு கண்டிப்பா கேட்கும். இங்க போட்டு பேஸ்ட் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா, கோடு வந்து ஆக்டிவேட் ஆயிடும். கோடு ஆக்டிவேட் ஆவையும், உங்களுக்கு இங்க ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துரும். இங்க பாருங்க. சைட்ல பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கும். வெரைட்டீஸ் பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கும். நீங்க இதில இருக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன பயன்படுத்திக்கலாம். இதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல அப்படி டாப்ல வந்து தூக்கி இந்த இடத்துல வச்சுட்டு, நீங்க வந்து உங்களுடைய கர்சர வச்சீங்கனாலே காட்டும். பாருங்க. எந்த அளவுக்கு கிளியரா காட்டுதுன்னு பார்த்தீங்களா? இவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ். இதுதான் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ். நம்ம இதில இருக்கக்கூடியத ஃப்ரீயா பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு எஃபெக்ட் இருக்கும். ஒவ்வொன்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 எஃபெக்ட் குடுத்துருப்பாங்க. இதேபோல நீங்க அடுத்தடுத்து ப்ரீசெட் அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண இந்த லோகோவ கிளிக் பண்ணுங்க. செலக்ட் பேக்கேஜ் நான் அடுத்து எனக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய வச்சிருக்கேன். ஸோ எனக்கு தேவைப்பட்டா நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நீங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத தான் நான் பார்த்தீங்கன்னா, இதில இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வேணாம். நான் அதனால இத குளோஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கிளிக் பண்ணது எஸ்எஃப்எக்ஸு 2வது பார்த்தீங்கன்னா, பேசிக் டிரான்சாக்ஷன். அத நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு டாப்லயே பார்த்தீங்கன்னா, வரிசையா இந்த இடத்துல வந்துரும் எல்லாமே. சரிங்களா? இவ்வளோதான் மக்களே. இது ஒரு ஃப்ரீ பிளக்கின்னு. இத நீங்க இன்ஸ்டால் பண்ணி, இன்னும் உங்களுடைய எடிட்டிங்க இன்னும் பார்த்தீங்கன்னா, நீங்க அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போலாம். இத டவுன்லோட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவா நான் சொல்லிட்டேன். இத டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. இது எடுக்கிறது Photoshopல நீங்க லோ வெர்ஷன் பயன்படுத்துறீங்கன்னா, அதுக்கு ஒர்க் ஆகுறது டவுட் தான். 2022, 23 இதெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது ஒர்க் ஆகும்னு நெனைக்கிறேன். மேபி நீங்க 2022, 23 யூஸ் பண்றீங்க. இத இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் ஆகல அப்படின்னா, நீங்க அத கமெண்ட்ல போடுங்க. சரிங்களா? எல்லாருமே பார்த்து அத தெரிஞ்சுப்பாங்க. வேற ஏதாவது இதில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அத பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ரிப்ளை குடுக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுற மாரி நம்ம வந்து ரெடி பண்ணலாம்னு நெனைக்கிறேன். நான் வந்து ஸ்டுடியோ வச்சிருக்கேனா, அதனால வெட்டிங்கு, ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி ஷூட் பண்றதுக்காக போவேன். இந்த முகூர்த்த நேரங்கள்ல வீடியோ நம்மளால அப்லோட் பண்ண முடியல. மத்த டைம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே மக்களே!